everyone, it's me Lord DRX. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஜனநாயகன் மூவி தான். பட் ஜனநாயகன் ரிவ்யூ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த வீடியோ முழுக்க டெடிகேட் டு ஆல் தளபதி அண்ட் தளபதி ஃபேன்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்தா என்ன மாதிரி தளபதி ஃபேன்ஸுக்கு கூடிய வீடியோ தான் இது. ஏன்னா அவர் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு ஆளுங்களாம் நாங்கள். எங்கள் வந்து அவர் சொல்கிறாங்க ரைட்னா ரைட்டு, ராங்குனா ராங்க, அப்படிப்பட்டு இருந்தவங்களாம் நாங்கள். அண்ட் தென் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நேற்று வீடியோ போட முடியாதுக்கு சாரி. ஏன்னா நேற்று 4 மணிக்கு ஷோவுக்கு போயிட்டு ஈவினிங் 8:30 தான் வீட்டுக்கே வந்தேன். தென் நேற்று வீடியோ போகணும் பார்த்தேன். பட் என்னால் அந்த சோகத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த கடைசி ஃபிலிமில் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி பற்றி நான் சொல்லியே ஆகணும். அந்த மனுஷன் என்னோட 6 வயசுலேருந்து என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருந்த ஒரு மனுஷன். அவர் அழுவேன், சிரித்தா சிரிப்பேன், முறைச்சா நானும் முறைப்பேன். அவரை பற்றி பேசினா சண்டை போடுவேன், தப்பாக பேசினா. இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு டைட்டில் பார்க்கும்போது அந்த எந்த டைட்டிலுக்காக நம்ம காத்திருந்தோமோ அந்த டைட்டில் வந்துச்சு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி ஜோசப் விஜய்னும் வந்துருச்சு. அது பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. எங்கள் டிக்கெட்டோட ப்ரைஸும் அதுவும் வசூலாகிடுச்சு. அது என்னென்னா, அது பார்த்த பிறகு தளபதியோட இன்ட்ரோ மெர்சலாக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் நான் அடித்து சொல்லுவேன், தளபதியோட கேரியரின் உச்சத்தில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆக்டிங், திஸ் இஸ் த பெஸ்ட் டான்ஸிங் அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபைட் சீன். இது உண்மையாக தளபதியோட ஒரு செம்மையான படமாக தான் இது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபீலாராக இருந்துடுங்க. எப்போ ஒரிஜினல் ஃபீல் வந்து தெரியுமா, அந்த இன்டர்வல், லாஸ்ட் இன்டர்வல் அப்புறம் என்னால் படத்தோட அந்தளவுக்கு கனெக்ட் ஆக முடியாத காரணம் எல்லாமே முடிய போதில்லை. எந்த நாள் வரக்கூடாது, எந்த நாள் வரணும் வேண்டிட்டு இந்த நாள் இருக்குது எல்லாமே நேற்று வந்துருக்கு. நேற்றோட எல்லாம் இது என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அவரை பார்த்து வளர்ந்த என்ன, இப்போ அவர் இல்லை, சினிமாவில் அவர் இல்லை. அவர் நல்ல இடத்துல இப்போ இருக்கார், பட் அவர் சினிமாவில் இல்லை. அது என்னால் கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ண முடியல. அந்த படத்தை முடிஞ்சு நான் வெளியே வரும்போது என்னையே அறியாமல் என் கண்ணிலேருந்து கண்டினியூஸாக தண்ணி வந்துகிட்டே இருந்துரு. ஏன்னா அவர் அழுதா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அழுகுற ஆளு, அவருக்காக போராடணும். பட் இதுக்கு மேலே அவரோட படம் வராதுன்னு நினைக்கும் போது மனசு ஏற்றுக்கவே மாட்டுதுங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கொடுக்குற காசுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் நமக்காக 33 வருஷம் சினிமாவில் இருந்த ஒரு மனுஷன், அவர் ஃபேர்வெல் நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பா? இதை நீங்கள் அரசியலாக்குறீங்க. ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள். லீக்கான படம் தான், போய் பாருங்கள், தப்பில்லை. நம்ம இவ்வளோ நாள் சிரிக்க வச்ச மனுஷன் என்னோடய கடைசி படம், போய் பாருங்கள், மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும். இட்ஸ் த பெஸ்ட்டு. சாங்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துருக்கு. முக்கியமாக அழ வச்சுட்டாரு அந்த மனுஷன். கடைசி அந்த ஒரு கிளிப்பை போட்டு போகிறவங்க எல்லாரையும் சந்தோஷமாக அனுப்பி விடாமல் அழ வச்சு அனுப்பி விட்டார். ஆடி லஞ்ச்லேயும் அழ விட்டார், இப்பயும் அழ விட்டார். அவர் இல்லைன்னு ஒரு விஷயத்த ஏற்றுக்க முடியல. பட் அவர் இல்லை, அதான் உண்மை. அவர் இல்லை. அவர் இடம் இதுக்கு மேலே யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அவர் இடத்துக்கு யாராலையும் வரவும் முடியாது. ஏன்னா தளபதி தான், வேறு யாரும் கிடையாது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம்.